ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் மாலா சுந்தர். எனக்கு பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்துருச்சு. போன மந்த் 22 அன்றைக்கி தான் வந்து பிறந்துச்சு. நிறைய பேர் ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக லாங் வீடியோலையும் ஒன்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். கொஞ்சம் நாள் இல்லை, கொஞ்சம் மாதம் இங்கே தான் வந்து இருப்பேன். தம்பிக்குமே பார்த்திங்கன்னா மேரேஜ் சடனாக வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஃபெப் மந்த்து தான் வந்து மேரேஜ் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். சடனாக பார்த்திங்கன்னா இந்த மந்த்தே வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. நானுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை மார்னிங்கே பார்த்திங்கன்னா தூங்க வச்சாச்சு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது மேரேஜுக்கு முன்னாடி வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடலாம் நீட்டாக அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் முன்னாடி. பட்டு இப்போ வந்து டெலிவரி ஆகி இன்னும் 1 மந்த் கூட ஆகலை அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு க்ளீன் பண்ண முடியாது, பட் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம். ஆக்சுவலி இது முன்னாடி வந்து டாய்லெட்டாக இருந்தது. அப்பாவுக்கு வந்து உள்ளவே டாய்லெட் இருக்கிறது அந்த அளவுக்கு பிடிக்கல, அதனால் வந்து க்ளோஸ் பண்ணிட்டார் அதை சிமெண்ட்டு போட்டு. இது வந்து ஒரு 3 மந்த் 4 மந்த் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த வீட்டுக்கு வந்து, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதை இப்போத்துக்கு ஸ்டோர் ரூமாக தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அம்மா. இந்த ரூமு ப்ளஸ் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இது ஒரு லாஸ்ட் ரூமு. இது வந்து ஒரு டபுள் காட் அப்படி இல்லைனா சிங்கிள் காட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்ச நாள் வந்து இந்த ரூம் ஃப்ரீயாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து ஆர்டர் பண்ணி செஞ்சாங்க. இது செஞ்சதுக்கப்புறம் இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமையும் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறோம். தீபாவளி போன மந்த்து தான் போச்சு. தீபாவளி அப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு, அதிரசம், ஓட்டை வடை இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக மேலே இருந்த அந்த பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் இது எல்லாமே கீழே இறக்கி வச்சாங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மேலேருந்து ஏதாச்சும் திங்ஸு கீழே இறக்கி வச்சாங்கன்னா அதை எடுத்து திரும்பவும் மேலே வைக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும். எய்தர் நான் வந்து எடுத்து வச்சாதான் உண்டு, எங்கள் அம்மாவே எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து எடுத்து வைக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ காலியாக இருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாமே நல்லா தொடச்சிட்டு ஒதுக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பாப்பா பார்த்திங்கன்னா பெட்டில் போட்டிருந்தோம், கொஞ்சம் சிலிங்கிட்டே இருந்தா. யானையில் போட்டு நல்லா ஆட்டி தூங்க வச்சாச்சு. இப்போ வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோர் ரூமுக்கு உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சிடுறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கில் எங்கள் வீட்டில் வந்து இறங்கினேன்னா நிறைய பாத்திரங்கள் வந்து சும்மாவே அங்கங்கே வச்சுருப்பாங்க எம்டியாக அம்மா. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்குமே நிறைய பாத்திரங்கள், நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லாமே எம்டியாக இருந்தது. கண்டெய்னர்ஸ்லலாம் வந்து எம்டியாக இருந்தது. பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா பருப்பு அந்த மாதிரி சில திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா கண்டெய்னர்ஸ்லாம் எம்டியாக இருந்ததை நல்லா தொடச்சிட்டு அதில் வந்து பாத்திரத்தில் இருந்த திங்ஸ் எல்லாமே மாற்றி வச்சாச்சு. இதுக்குள்ளே இருந்த திங்ஸ் எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெளியில் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒட்டடை வந்து அந்த அளவுக்கு கிடையாது, லைட்டாக அங்கங்கே இருந்தது. அதை மட்டும் அப்படியே தொடப்பம் வச்சு ஒட்டடை அடிச்சுட்டு இந்த ரூமை வந்து நீட்டாக பெருக்கி விட்டாச்சு. ஃபஸ்ட்டு இந்த லேடரை பார்த்திங்கன்னா ஒரு சைடில் இந்த மாதிரி சாய்ச்சி நிற்க வச்சுட்டேன். இந்த ஸ்டோர் ரூமை பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம். அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் முன்னாடி நான் காமிச்சேன்ல, அந்த பாத்திரம் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு எதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதையும் கிளியர் பண்ணிடுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த அரிசி டபரா இதில் மட்டும்தான் கொஞ்சோண்டு முறுக்கு அதிரசம் இருந்தது. மீதி எல்லா பாத்திரமுமே பார்த்திங்கன்னா காலியாக தான் இருந்தது. காலியாக இருந்த பாத்திரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு ஸ்டாக் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கெட்லேருந்து ஒரு பேக் எடுத்தேன் பாருங்கள். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட பழைய சாரீஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ரெட் கலர் பக்கெட், இந்த க்ரீன் கலர் பக்கெட்லாம் பார்த்துக்கோங்க. நிறைய லேடிஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்கெட்ஸு, அழுக்கு துணி போடுற அந்த டப்பு, குட்டி பக்கெட்டு, இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம கிட்ட இருக்க பழைய சாரியை கொடுத்துட்டு நமக்கு எந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் வேணுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். அவங்க சொல்கிற கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த சைஸ் வந்து கண்டெய்னர்ஸ் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க 2 சாரியா 3 சாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்குற சாரியை நம்ம கொடுத்தோன்னா நம்ம கேட்குற அந்த சைஸ் கண்டெய்னர் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் உங்கள் ஊர் சைடு இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த ஒரு அழுக்கு துணி போடுற டப்பு பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு 2 அழுக்கு துணி போடுற டப்பு, இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த க்ரீன் கலர் பக்கெட்டு, அதுக்கு பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பக்கெட்டுன்னு எங்கள் வீட்டில் இருக்க நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய சாரீஸ் கொடுத்து வாங்கினதாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் மட்டும் கிடையாது, எங்கள் ஊர் சைடில் நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய சாரீஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. எம்டியாக இருந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மூட்டையில், பாத்திரத்தில் இந்த மாதிரி இருந்த திங்ஸ் எல்லாமே மாற்றி வச்சாச்சு. இப்போ நான் அரிசி கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பெரிய கண்டெய்னரோட லிட்டு வந்து காணாமல் போயிருச்சா இல்லை வேறு எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு தெரியல. இந்த க்ரீன் லிட்டோட அடியில் வர கண்டெய்னர் வந்து காணோம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ண எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா கண்டெய்னர்ஸ்லேயும் எல்லா திங்ஸையும் மாற்றி வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டோர் ரூம்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். இந்த ஸ்டோர் ரூம்குள்ளே வந்து நம்ம நடக்கிறதுக்கு கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒன் சைடே பார்த்திங்கன்னா இருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்ருக்கேன். இதுக்குள்ளே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு கண்டெய்னர், இப்போ நான் தூக்குன இந்த மூட்டை, இது எல்லாமே நீ ஏன் தூக்குன அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா அம்மா திட்டிகிட்டு இருந்தாங்க. நானுமே பார்த்திங்கன்னா மெடிக்கல் சைடில் தான் இருக்கேன். எனக்குமே வந்து எந்தளவுக்கு வெயிட்டு தூக்கக்கூடாது, தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தெரியும். நான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வெயிட்டு சுத்தமாக தூக்கலை. ரொம்ப வெயிட்டாக இருக்க திங்ஸ் எல்லாம் அப்படியே இழுத்துட்டு தான் வந்தேன். நான் தூக்குன வெயிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 kg, ஒரு 1.5 kg அப்படி தான் இருக்கும். அந்தளவுக்கு வெயிட்டு தான் பார்த்திங்கன்னா தூக்குனேன். பட் அதையே வந்து அம்மா தூக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த அடுப்பெல்லாம் வந்து ஏன் தூக்குனேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம டோஸ் விழுந்தது. பட் அந்த அடுப்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ் தான். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ரூமை வந்து அடுக்கி வச்சாச்சு. ஒன் சைடு ஃபுல்லாக திங்ஸ் வர மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். ஒன் சைடில் நம்ம நடக்கிறதுக்கு அதுக்குள்ளே என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த ஆரஞ்சு கலர் டப் தான் பார்த்திங்கன்னா முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ப்ளூ கலர் டப் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் அம்மா வந்து சாரீ போட்டு வாங்கியிருக்காங்க போல். இந்த டப்பில் பார்த்திங்கன்னா பெரியவங்களோட அழுக்கு துணி, குட்டி டப்பில் வந்து நியூபார்ன் அழுக்கு துணிலாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு கட்டை பேக்கில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட பழைய சாரீஸ்லாம் இருந்தது. இன்னொரு கட்டை பேக்கில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட கிழிஞ்ச ப்ளவுஸு, பழைய ப்ளவுஸு, பாப்பாவுக்கு பத்தாத ட்ரெஸ்ஸு, என் தம்பியோட கிழிஞ்ச பனியனு, ட்ரௌசரு, ஷர்ட்டு, டிஷர்ட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அம்மா கறி துணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா சில பாலிஸ்டர்லாம் இருந்தது. அந்த மாதிரி பாலிஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா கறி துணிக்குமே வந்து யூஸ் பண்ண முடியாது. கீழே ஏதாச்சும் பால் தண்ணி கொட்டினாலுமே கறி துணிக்கு யூஸ் பண்ணுற அந்த பாலிஸ்டர் கிளாத் வந்து வச்சு வைப் பண்ணோன்னா அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணாது. அதே மாதிரி ஹீட்டான பாத்திரத்தை பிடிக்கிறதும் வந்து டேஞ்சர் தான் அதில். அதனால் நான் என்ன பண்ணேன்னா காட்டன் ட்ரெஸ் மட்டும் அந்த கட்டை பேக்கில் போட்டு இந்த க்ரீன் பேக்கில் பாலிஸ்டர் மாதிரியான கிளாத் எல்லாமே வந்து போட்டு வச்சிட்டேன். இதை கையோடு எடுத்துகிட்டு போய் அடுப்புக்கு பக்கத்தில் வச்சிடுறேன். பிகாஸ் பாப்பாவுக்கு டெய்லி காலையில் வந்து அடுப்பில் தான் தண்ணி காய வைப்பாங்க. அந்த மாதிரி தண்ணி காய வைக்கும்போது இந்த கிளாத்து ஒவ்வொன்றையும் எடுத்து பற்ற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையோடு எடுத்துகிட்டு போய் வெளியில் வந்து வச்சாச்சு. இன்கேஸ் நான் அதை வெளியில் வைக்காமல் இதை வந்து நீ அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளவே ஒரு இடத்துல வச்சேன்னா நெக்ஸ்ட் டைம் நானாக அதை டிஸ்கார்ட் பண்ணுற வரையும் பல வருஷங்கள் ஆனாலும் நான் எங்கே வச்சுட்டு போகணும் அங்கேயே தான் இருக்கும். அதை எடுத்து எங்கள் அம்மா டிஸ்கார்டும் பண்ண மாட்டாங்க, பற்ற வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் எங்கே வச்சுட்டு போகணுன்னோ அதே இடத்துல வச்சுருவாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் எந்தெந்த திங்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோமோ அதெல்லாம் கையோடு எடுத்துகிட்டு போய் டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா கொளுத்திடுவேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா மெஸ்ஸியாக தான் இருக்குது. பட் உள்ளெல்லாம் நான் எதுவுமே க்ளீன் பண்ணலை. மேரேஜ் டேட்டு ரொம்ப கிட்ட வரதுனால, அதுவும் இல்லாமல் எனக்கும் குட்டி பாப்பா தான் அடிக்கடிக்க நடுவுலேயும் எழிஞ்சிப்பான். அதுக்கேற்ற மாதிரி வெளியில் தெரிகிற ஸ்பேஸை மட்டும் க்ளீன் பண்ணிடலாம் குயிக்காக அப்படின்ட்டு வெளியில் தெரிகிற ஸ்பேஸை மட்டும்தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணுவேன். கண்டிப்பாக க்ளீன் பண்ணும்போது வீடியோவும் எடுத்து போடுவேன். மேக்ஸிமம் அம்மா வீட்டில் வந்து குக்கிங் வீடியோஸ்லாம் எதுவும் வராது. இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோஸ் அதிகமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்கிட்ட இருந்து. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருந்த திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு
அதில் இருந்த டஸ்ட் எல்லாமே பெருக்கி விட்டுட்டு நியூஸ் பேப்பரை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரே பிளேட் வச்சுட்டு அதில் வந்து கோமு அதுக்கப்புறம் பவுடர் இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இந்த மிரரோட அந்த கதவை திறக்கும்போது பவுடர் இடிச்சிட்டு கீழே விழும். அதனால் பார்த்திங்கன்னா பவுடர் அந்த ட்ரேயில் இந்த மாதிரி படுக்க வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸிங் டேபிளோட அவுட் சைட் ஸ்பேஸை பார்த்திங்கன்னா க்ளீனாக நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருந்த குட்டி மிரர் பெரிய மிரர்னு ரெண்டையுமே வந்து தொடச்சிட்டேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தேய்ச்சிக்குட்டி பிறக்கும்போது இந்த மிரரை வந்து க்ளீன் பண்ணுது. அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணவே இல்லை. ஆஃப்டர் ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் க்ளீன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய எம்டியான பேக்ஸ் இருந்தது. அது எல்லாமே ஒரே பேக்குள்ளே போட்டு அம்மாவோட கேபினெட்குள்ளே சொருவியாச்சு எல்லா பேக்கையும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலேயும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் போட்டாச்சு. ஹீட்டர்லாம் குளிக்கிறதுக்கு போடுறப்ப இந்த ரூமில் தான் வந்து போடுவாங்க. அந்த ஹீட்டரை வந்து கீழே இந்த மாதிரி வந்து அந்த கம்பியை போட்டு வச்சுருந்தாங்க. ஜன்னலில் பார்த்திங்கன்னா அந்த உட்டு சொருவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டரை இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சாச்சு. ஃபைனலாக எல்லா ரூமையும் பெருக்கி குப்பையும் வாரியாச்சு. லாஸ்ட்டாக ரிசல்ட் வந்து இப்படி தான் இருக்குது. பிஃபோர் க்ளீனிங்க்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. ஆஃப்டர் க்ளீனிங்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த ஸ்டோர் ரூமில் முன்னாடி நான் சொன்ன மாதிரியே ஒரு சைடில் மட்டும்தான் திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு சைடு நம்ம வாக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இந்த கார்னர் செல்ஃபில் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவர் தலைக்கு யூஸ் பண்ணுற டை இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காரு. அது வந்து நீட்டாக தான் இருந்தது. ஸோ நான் அந்த ஸ்பேஸை வந்து எதுவுமே டச் பண்ணல, ஆர்கனைஸ் பண்ணல. அவர் வச்சுருக்கிற மாதிரி அப்படியே விட்டாச்சு. இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலேயுமே பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து ஏதாச்சும் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைக்கணும், கண்டிப்பாக வந்து வைக்கலாம். இந்த மேலே கேபினெட் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வீடு வந்து பெயிண்ட் பண்ணாங்க. அந்த டைமில் நான் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன் எல்லாமே. ஸோ மேலே இருக்க திங்ஸ் எதுவுமே கலையில் நீட்டாக அப்படியே ஆர்கனைஸ்டாக இருக்குது. பட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட செல்ஃபு இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன். பட் அது எதுவுமே நான் ஆர்கனைஸ் பண்ண மாதிரியே இல்லை. ட்ரெஸ்ஸிங் டேபிள்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இல்லை நல்லா மெஸ்ஸியாகவே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். ஆர்கனைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கண்டெய்னர்ஸு பாத்திரம் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கண்டெய்னர்ஸ் பாத்திரம் எல்லாமே எடுத்துகிட்டு இந்த ரூமையே வந்து நீட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜுக்கு மேலே வைக்கிறதுக்காக இந்த ஒரு ஃப்ளவர் வாஷை வந்து எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவர் வாஷ் பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ் அப்போ என்னோடய ஸ்கூல்மேட் ஃப்ரெண்ட் வந்து கொடுத்தது. அவங்க பேர் வந்து புவனேஸ்வரி. அவங்க கொடுத்தது தான். இதை வந்து ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு ஃப்ளவர் வாஷை ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சுட்டேன். இந்த ஃப்ளவர் வாஷ் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து மெரூன் கலர், இதுவுமே கொஞ்சம் ரெட்டிஷ் மெரூன் கலரில் இருக்கிறதுனால நல்லா மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டேன். இதை வச்சதுக்கப்புறம் நல்லா அழகாகவே நீட்டாகவே ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.